பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். 71வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனம். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். இந்த உலகத்தில் நம்ம அநேக காரியங்களின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். இந்த உலகத்தில் ஒருவேளை நீங்கள் மனிதர்களை நம்பி இருக்கும்போது மனிதர்கள் உங்களை கைவிடலாம் இல்லையா? ஒருவேளை பணம் நம்மளை கைவிட்டு விடலாம், உறவினர்கள் நம்மை கைவிட்டு விடலாம், நம்முடைய வேலைகள் சில நேரங்களிலே நம்மை கைவிட்டு விடலாம். ஆனால் இங்கே சங்கீதக்காரர் எப்படி சொல்லுகிறார்? கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் கர்த்தரை நம்புவீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணித்து வாடுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை செய்வார். எந்தெந்த இடங்களிலே நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, எந்தெந்த இடங்களிலே நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, ஒருவேளை அது மனிதர்களை நம்பி அவமானப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை நீங்கள் நம்பும்போது, ஆண்டவருக்காக உங்களை அர்ப்பணிக்கும்போது, ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு நன்மை தருவார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்புங்க. ஜீவனுள்ள தேவன், மரணத்தை ஜெயித்த தேவன், அவரை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த போராட்டங்களை எல்லாம் மாற்றி, வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவராகிய தேவன் சந்தோஷத்தை கொடுத்து, எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டாங்களோ, தலை குனிந்தார்களோ, அதே இடத்துல, அதே கிராமத்தில், அதே நாட்டில், அதே தேசத்தில் கர்த்தர் அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்யுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.